வணக்கம். 10வது அடையாக இந்த அன்பில் இருந்து கடவுளும் என்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். என்னோட பயணித்து கொண்டிருக்கும் அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடங்கினதிலிருந்து பல கேள்விகளுக்கு பல பதிவுகள் அதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு ஆள் கேட்டிருக்கிறார், சுந்தரமூர்த்தி என்று. அவருடைய கேள்வி என்னன்னா, கடவுள் இருக்கிறாரா, அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டிருக்கார். நாங்கள் அன்பை பற்றி தான் கூடுதலாக கலைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த கடவுள் இருக்கிறாரா, அவர் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியை கேட்டிருக்கார். அதுக்கு நேரடியாக அது ஒரு பெரிய கேள்வி. அது ஒரு சுருக்கமாக நாங்கள் இப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியாது. என்றாலும் நான் சில உதாரணங்களை வச்சு அதை உங்களுக்கு நான் விளக்க பார்க்கணும். இப்ப நீட்சே என்ற ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்கிறார், கடவுள் இறந்துட்டார். அதே நேரத்தில் ஓஷோ, ரஜனீஷ் ஓஷோ, அவர் ஒரு கட்டத்தை சொல்லியிருக்கார், அப்படி இல்லை, ஏன்னா கடவுள் பிறக்கவே இல்லை, அதனால இறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அந்த சயின்டிஸ்ட், அவர் பல வாதங்களை கொடுத்திருக்கார். ஏன்னா அந்த ஒரு பலவிதமா அவர் போயிருக்கிறார் அந்த பயணத்தில். ஸ்டீபன் ஹாக்கிங் அவரும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றதை அறியறதுக்காகத்தான் பல கோணங்கள்ல இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சிருக்கார். அவர் கடைசியா அவர் சாகிற நேரத்தில் கூடி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். அந்த புத்தகத்துல கூடி அவர் கடவுளை தான் கதைச்சிருக்கார், கடவுள் இருக்கிறாரான்னு. அவர் பல வழியில ஆராய்ஞ்சு கொண்டு போயிருக்கார். ஆனா அவர் ஆராய்ச்சி கொண்டு போய் எப்படி போயிருக்காருன்னா, அவருக்கு 21 வயசுலேயே அவர் ஒரு ரோட் ஸ்டூல்லாம் அவரால் இயங்க முடியாது, ஒரு வருத்தம் கொண்டு வந்துட்டு அவருக்கு, அவரால் இயங்க முடியாது. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 35-40 வயசு வரைக்கும் அவர் உடம்புல இருக்க ஒரு பாகம் கூட இல்லை, தனியாக அந்த மூளை மட்டும்தான் இருக்கும். அவருக்கு அந்த கதைக்கிற சக்திகள் அது இது எல்லாமே போயிடுது. அவர் அந்த மைண்டால நினைக்கிறத அந்த கண் சொல்லக்கூடிய மாதிரி தான் இருந்திருக்கு. பெரிய இந்த பிரபஞ்சத்தை ஆராய்வதும் ஒரு விலகிக் கொள்வதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்ன காரணம்னா, அவற்றை உடம்புல இருக்க எல்லா பாகங்களும் செயலிழந்துட்டு, இழந்தால் கூடி அவர் இந்த எப்பவுமே ஒரு டைம், இந்த டைம் நாங்கள் எப்போ முன்னோக்கி தான் போகலாம், ஆனா பின்னோக்கி போக முடியாது. முன்னோக்கி போகலாம், ஆனா பின்னோக்கி போக முடியும். ஆனா அவர் என்ன செய்திருக்காருன்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றினதிலிருந்து அவர் பின்னோக்கி கணிச்சு போயிருக்கார். எப்படி? அதாவது ஒரு கோடியே 1380 கோடி ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போய் பயணிச்சிருக்கார், கணிச்சிருக்கார். பின்னோக்கி கணிச்சு அந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுகிறது, இந்த பிரபஞ்சத்தை முடிவு என்ன இருக்கும்ன்றத இந்த விஞ்ஞானத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, இந்த பிரபஞ்சம் 1380 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கு. அது எப்படி தோன்றி இருக்குன்னா, கருந்துளை, அந்த கருந்துளை வெடிச்சு ஒரு வெயிட், அதாவது நான் அதெல்லாம் போன சொல்லி அந்த கருந்துளைக்குள்ளுக்கு இந்த கிரகங்கள் கணக்குல எல்லாம் உள்ள போய் சேரும். அந்த கருந்துளைகளுக்கு இந்த கிரகங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் போனா கூடி அந்த கிரகத்துக்கு 4% தான் அந்த கிரகத்துக்குள்ளுக்கு வெயிட் இருக்கு, உள்ளுக்கு இருக்கு, இந்த சாமான்கள் இருக்கும். மிச்ச 80% ஒரு டார்க், அதாவது ஒரு சூனிய நிலையில தான் இருக்கு. அது என்ன இருக்குன்னு இந்த விஞ்ஞானிகள் கூடி என்ன கணிக்கல, அப்படியான நிலையில தான் இருக்கு. அப்படி இருக்கேங்க. அப்ப இந்த பிரபஞ்சம் என்னென்ன தோன்றினது அவர் சொல்லியிருக்கார். இந்த பிரபஞ்சம் அந்த ஆண்டுதான் வெடிச்ச பிரபஞ்சம் உருவாகிருக்கு. இப்ப என்னத்தை நான் சொல்ல வரேன்னா, அவர் கடவுள் இருக்கிறான்றத பல விதத்தில் ஆராய்ச்சி கொண்டு போயிருக்க. அவர் தொடர்ச்சியா போறார். அதாவது அந்த பின்னோக்கி அவர் அந்த கருந்துளைக்குள்ள போயிருக்க. அந்த கருந்துளைக்குள்ள டைம் இல்லை. அப்ப ஒரு டைம் இருந்தா தான் காரணம் இல்லாம காரியம் நடக்காது. அப்ப அந்த டைம் இல்லைன்னா கடவுள் தேவை அங்க இல்லை என்றார். விளங்குங்க. அதாவது 1380 கோடி ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிருக்க அந்த கருந்துளைக்குள்ளுக்கு இப்படியான சூழ்நிலை தான் இருக்கு. அதோட பிறகு கருந்துளை வெடிச்சு நிறைய கூடி இந்த பிரபஞ்சம் ஒரு சின்ன புள்ளி தான் இருந்தது, அணு மாதிரி.
இந்த பிரபஞ்சம். அந்த அணு மாதிரி இருந்து இந்த பிரபஞ்சமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சுட்டு போகுது, விரிவடைஞ்சு கொண்டு. இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கு. அந்த விஞ்ஞானி விஞ்ஞானபூர்வமா நிறுவி இருக்கிறார். அப்ப இந்த கருந்துளை பற்றி நான் கதைக்கணும்னா சில நேரம் அந்த கடவுள் இருக்கிறதா இல்லையா விளக்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நான் விஞ்ஞானத்தின் அடிமட்டத்துக்கு போய் விளக்க வேண்டியிருக்கு. என்னடா இப்ப ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் நான் புத்தகம் பார்க்க உயர்வா நினைக்கிறாள் என்று அவர் ஒரு மறைஞானி. அவர் அதை விஞ்ஞானபூர்வமா இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதை நிரூபிக்க வெளிக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட அந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் ஒரு 4-5 வருஷம் இருந்திருந்தார் அந்த உயிரோட. நிச்சயமா அவர் விளங்கப்படுத்தி இருப்பார். அதாவது இப்ப ஞானியெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்க கடவுள் இருக்கிறாரான்றதை சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா ஒரு விஞ்ஞான பூர்வமான இதை அந்த ஸ்டீபன் ஹாக்கிங் செய்திருப்பார். ஏன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் நிறைய செய்திருப்பார். அந்த கருந்துளை அதாவது 1380 கோடி ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போகுது, பின்னோக்கி போய் அவர் கடிச்சிருக்கார். ஆனா இந்த அளவுக்கு அவரால் ஒரு உடம்பு கூடி செயற்படாது, ஒரு உடம்புல இருக்க ஒரு பாகம் கூடி செயற்படாது. அப்படியான நிலையில இருந்து கூடி இவர் அந்த கண்டுபிடிப்பை செய்திருக்கிறார். சாதாரணமான ஒரு மனதை வச்சு அவர் இதை செய்திருக்க முடியாது விஞ்ஞானம். அவர் உள்ளுக்கு இருக்கிற அதாவது இந்த டீப்பா போய்க்க அந்த சூனிய நிலை தான் எங்களுக்குள்ளுக்கு டீப்பா, அதாவது தியானத்திலிருந்து உள்நிலைக்கு போய்க்க சில ரகசியங்களை அவர் தெரிஞ்சிருக்கு. அப்படித்தான் போயிருப்பார். அதோட இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, அந்த சின்ன அதாவது அதை சொல்றது பிக் பேங், அந்த பெருவெடிப்பு. அந்த பெருவெடிப்பிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கு. அந்த பிரபஞ்சம் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சு கொண்டு போகுது. ஆனா பிரபஞ்சம் விரிவடைஞ்சு கொண்டு போயிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு இப்படி போய் திருப்பியும் ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லியிருக்கார், இந்த பிரபஞ்சங்கள் முடிவடையக்கு அந்த பிரபஞ்சங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன நிலைக்கு வந்து இந்த பிரபஞ்சம் திருப்பி கருந்துளைதான் உண்டாகுது. சயின்டிஸ்ட் சரியான டீப்பான, அதாவது ஸ்டீபன் ஹாக்கிங் இப்ப சாதாரணமா நாங்கள் விளங்கலாம், அப்புறம் சரியா டீப்பா செய்து இந்த விஞ்ஞான அறிவியல் ஜீவிகள் அதை நிரூபிச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றி இருக்கு, பிரபஞ்சம் ஒரு சின்ன அணு மாதிரி தோன்றி இருக்கு, அது விரிவடைஞ்சு இப்படி போகுது. இந்த பிரபஞ்சம் கடைசி முடிவுல திருப்பியும் கருந்துளைக்கு தான் போய் முடியுது. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு மழிவு இருக்கு, அந்த முடிவு தொடக்கம் இருக்கு. மற்றது அதே நேரத்தில் ஸ்டீபன் ஹாக்கிங் இன்னொரு பேர் உண்மையை சொல்லியிருக்கார், இந்த பிரபஞ்சம் தனியா ஒரு பிரபஞ்சம் இல்லை, இதை மாதிரி பல்லாயிரக்கணக்கான பிரபஞ்சம் இருக்கு. அந்த கருந்துளையும் தனியா ஒரு கருந்துளை இல்லை, பல்லாயிரக்கணக்கான கருந்துளையும் இருக்கு. எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கருந்துளையும் இருக்கு. அப்ப இந்த தனி பிரபஞ்சத்தையும் நாங்க கடவுளையும் ஒப்பிடலாம். ஏன்னா பிரபஞ்சத்தை கழிஞ்சு பல பிரபஞ்சங்கள், பல்லாயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. அப்ப கடவுள் இங்கே என்ற நிலை வருது ஸ்டீபன் ஹாக்கிங். அவரால் கடைசி வரைக்கும் அவர் சொன்னார், அதாவது அந்த கருந்துளைக்குள்ளுக்கு டைம் இல்லை. அப்ப டைம் இல்லைன்னா காரணம் இல்லாம காரியம் நடக்காது. அப்ப அது கடவுளுக்கு அங்க வேலை இல்லை அப்படி சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் பிறகு பார்க்கப்போது நிறைய கருந்துளைகளும் இருக்கு, நிறைய பிரபஞ்சங்களும் இருக்கு. அப்ப கடவுள் இங்க இருக்கிறார். அவர் சொன்ன அந்த 3 விளக்கத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்ப நீச்சே சொல்லியிருக்கார் கடவுள் பிறந்துட்டாரு, ஓசோ சொல்லியிருக்கார் அப்படி இல்லை. நீச்சே சொன்னது போல ஏன்னா கடவுள் பிறக்கவே இல்லை என்றால் பிறகு நிரப்பி இருக்கும். மற்றது ஸ்டீபன் ஹாக்கிங் இப்படி சொல்லியிருக்கார். இந்த 3 பேருக்கு கருத்தை வச்சு என்னுடைய கணிப்பு அவைய கணிப்பு சரி. ஏனென்றால் அவையில் 3 பேரும் ஒரு தனி புள்ளிய கடவுளா வைக்கல, இந்த புள்ளிய கடவுளா வைக்கல. ஏனென்றால் இந்த சூரியன் இருக்கிற ஒரு வெளிச்சத்தை பிடிச்சு நான் ஒரு கைக்கு வச்சு ஒரு டப்பாக்க போட்டு இதுதான் வெளிச்சம் சொல்லிடலாம். ஏன்னா அது உலகம் ஃபுல்லா இந்த சூரியன் இருக்கு. அது மாதிரி ஒரு கடல் நீரை பிடிச்சு நான் ஒரு கப்புக்க வச்சுட்டு இந்த கப்புக்க இருக்கிறத கடல் என்று நான் சொல்ல முடியாது, ஏன்னா பறந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு காற்றை பிடிச்சு நம்ம ஒரு பைக்கை வச்சுட்டு இதுதான் காற்றுன்னு சொல்ல முடியாது. அது அப்படி இருக்க இந்த கடவுள் என்ற விஷயமும் எங்கேயோ ஒரு மூலம் இருக்கு. இந்த மூலம் கடவுள் என்ற மூலம் இருக்கு. அந்த கடவுள் என்ற இயக்கம் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த கடவுள் என்ற பேர் ஒளி இந்த பிரபஞ்சம் இல்லை, பல பிரபஞ்சங்களையும் அந்த கொண்டோல் தான் இருக்கு. அதாவது இந்த கடவுளுடைய கொண்டோல். அப்ப அதனால நான் கடவுள் ஒரு வட்டத்துக்கு போடலாம், இதுதான் கடவுள். ஏன்னா கடவுள் என்ற விஷயம் எல்லா இடமும் இருக்கு. அந்த இடம் இல்லாத இடமே இல்லை. அந்த இடம் இல்லாத இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம்ஸ், ஒரு கிறிஸ்டியன்ஸ், இல்ல ஒரு ஹிந்து, இந்த 3 பேரை நீங்க எடுத்தீங்கன்னா அவருடைய பேரை பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு ஜோசப் இருக்கும், ஒரு ஆளுக்கு முகமது இருக்கும், ஒரு ஆளுக்கு சுப்பிரமணியம் இருக்கும்.
ஆனா பேர் தான் வித்தியாசம். அவன் தொழில்நுட்ப முறையில் அவன் சாப்பிடுறது, அவன் மனுஷன் மூச்சு விடுறது, அவன் இது வெறும் பேர் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா உள்மட்டங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு சமநிலையில தான் இருக்கு, எல்லாம் உண்டு. அதே மாதிரி இந்த கடவுள்ன்ற தனமும் இந்த உலகத்துல நாங்க பல வழிகள்ல போனாலும் கடவுள்ன்றது எல்லா இடமும் ஒன்று இருக்கு, எல்லாம் கடவுள் தான். எந்த மதம் எப்படி போகலாம், இந்து மதம் போகலாம், கிறிஸ்டியன் மதம் போகலாம், புத்திஸ்ட் போகலாம், என்ன வந்தாலும் கடைசியில அது கடவுள்கிட்ட தான் போய் சேருது. அதனால நாங்க எந்த பேதத்தையும் அதில் பார்க்க முடியாது. அவை இல்லை இருக்கு, கடவுள் இருக்கு இல்லைன்றது இல்லை. என்ன காரணம் என்றா அது எல்லா இடமும் நினைச்சுதான் இருக்கு. அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல நாங்க கடவுளை சொல்ல முடியாது. தனிப்பட்ட இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் இல்லாத இடமே இல்லை, எல்லாம் கடவுள், எல்லாரும் கடவுள். எந்த இடம் ஒரு சின்ன இடத்துல கூடி அந்த கடவுள்ன்ற அந்த இது இடம் இல்லாம இல்லை. ஏன்னா அந்த இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த மனிதர் எல்லாம் இருக்கு, எல்லா மனிதர்கிட்ட உயிர் இருக்கு. அந்த உயிர் ஒரு உயிர் தான் சொன்னா நம்ப மாட்டீங்க, எல்லாம் ஒன்றுதான், அதுல பிரிவு இல்லை. என்ன காரணம்னா அந்த மூலத்திலிருந்து அந்த உயிர்கள் வருது, வந்து திருப்பி அந்த சாய்க்கு அதே இடத்துக்கு திரும்பி போகுது, அந்த மூலத்துக்கு. அந்த அதுதான் கடவுளுடைய இடம். அந்த கடவுளுடைய இடத்துல தான் இந்த உயிர்கள் எல்லாம் வருது, கடைசியில அந்த இடத்துக்கு தான் போகுது. 1000 விதமா வந்தாலும் கடைசியில அந்த கடவுளுடைய தோற்றம், அதாவது எப்படித்தான் நாங்க வந்தாலும் கடைசியில அந்த முடிவாக தான். இப்ப பல உயிர்கள் இருந்தாலும் அது ஒரு உயிர் தான். இப்ப பார்வைக்கு பார்க்க பலதான் தெரியுது, ஆனா அந்த மூலத்திலிருந்து அப்படியே வருது, அது ஒன்றுதான் அந்த உயிர். அதனால எந்த உயிர் இந்த உயிர் எல்லாம் உண்டு, ஆனா அது எல்லாமே ஒன்றுதான் நான் கிடைக்கிறேன். என்ன காரணம்னா சூரியன் வருது, அந்த சூரியன் வரைக்க நீங்க வெளியில போய் நிக்க அதுங்க ஆற்றல் உங்களுக்கு தெரியுது, உங்களோட முகத்துல பட்டோன்னு சுடுது. அப்ப அத்தனை 1000 கிலோமீட்டருக்கு இருந்து அந்த ஆற்றல் வருதுன்னா எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறால் முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் சொல்ற எங்க பக்கத்தில் உள்ளால் ஒரு பெரிய தேவை இல்லை, அப்படி என்ன காரணம்னா அந்த ஒரு தொழிலில் இருக்கிற ஆற்றல் எங்களுக்கு உதவுது. அந்த எங்களுக்கு பக்கத்து ஆட்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாத்துலையும் அந்த தெய்வீக சக்தி இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு. இப்ப சூரியன் அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த ஆற்றலை கொடுக்குது, அந்த ஆற்றலை பகிர்ந்து கொள்ளுது, எல்லா இடமும் அந்த ஆற்றல் போய் சேருது. நாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்ல முடியும், எந்த இடத்துல சூரியன் இருக்கு, இந்த இடத்துல சூரியன் இருக்காங்க. அப்ப இப்ப ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னதுல நிறைய விஷயங்களை அவர் தன்னுடைய ஆள் மனதிலிருந்து தான் நிறைய விஷயத்தை எடுத்திருப்பாரு நான் கணிக்கிறேன். அந்த அரிஸ்டாட்டில் அவர் உண்மையை கண்டுபிடிச்சவர், நான் அதை சொன்னேன். என்ன அந்த உண்மையை கண்டுபிடிச்சவர் தான் அந்த 3 முக்கியமான உண்மைகளை கண்டுபிடிச்சவர். எப்பவுமே சூரியன் பூமி நடுக்கடிக்க மிச்ச கிரகங்கள்லாம் சுத்தி தான் வருது. அந்த நேரமே அவர் கிறிஸ்துக்கு முன் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முதலே அவர் சொல்லி இருக்கிறார், இல்லை இல்லை அது பூமி நடுவில் இல்லை, சூரியன் தான் நடுவில் இருக்கு, மிச்சம் எல்லாம் சுத்தி வருது. முதலாவது. 2வது அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தை கூடிய அந்த நிலைமை ஒரு தரம் அறியல, அதை சொல்லியிருந்தோம் ஒன்று நிழல் பரவடினால்தான் அது அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இருந்தது. பட் 3வது சொல்லியிருக்கிறார், அப்ப ஒரே ஒரு சூரியன் தான் இருந்தது என்று கணிச்சு கொண்டிருந்தது, ஒரு சூரியன் தான், மிச்சம் எல்லாம் நட்சத்திரம் என்று. அவர் சொன்னவர் இல்ல, இந்த சூரியன் மாதிரி பல கோடி இந்த நட்சத்திரங்கள்லாம் பல கோடி சூரியங்கள், அந்த நட்சத்திரம் சிலர்கள் சூரியன் பார்க்க பெருசா இருக்கான்னு கூட அவர் சொன்னவர். ஆனா அதை திருப்பி இந்த விஞ்ஞான உலகம் ப்ரூவ் பண்ணி இப்ப ஒரு 300 வருஷத்துக்கு மாதிரி தான் அதை கண்டுபிடிச்சு, அது வரைக்கும் கண்டுபிடிக்கல விஞ்ஞானத்தால். அப்படி அந்த மெய்ஞானத்துக்குள்ளுக்கு அவர் அறிஞ்சிருக்கார். என்ன காரணத்துக்கு சொல்லி வரேன்னா, அவர் கேட்டிருந்த தியானத்தை பற்றி என்கிட்ட கேட்டிருந்த, தியானம் என்ன, நான் தியானத்தை பற்றி. அந்த தியானம்ன்றது கூடி மனதை நான் கடந்து போறேன்னு இல்லை, மனம்தான் நிறைய எங்களை எல்லாத்தையும் நாங்க வச்சிருக்கோம். என்னென்ன வச்சிருக்கோம், இது பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பக்கத்துல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஒரு 5 வயசுல நடந்த நிலையை கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை கூட உங்கள்ட்ட ஸ்டோர் பண்ணி என்னென்னத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களோ எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி உங்களோட மைண்ட் வச்சுக்கணும். அப்ப இந்த தியான நிலைன்றது அது எல்லாத்தையும் உடைச்சு தூளாக்கி உங்கள் சூனிய நிலைக்கு இருக்கு, அந்த மன கடந்த நிலை, மனமற்ற நிலை, அந்த மனமற்ற நிலைக்கு தான் இந்த தியானம் கொண்டு போகும். அந்த இப்ப அரிஸ்டாட்டிலோ இல்ல ஸ்டீபன் ஹாக்கிங்ஸோ இல்ல புத்தரோ அவை எல்லாம் அந்த மனமற்ற நிலைக்கு இருந்துதான்
இந்த விஷயங்களை அறிஞ்சிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா சில ஆழமான விஷயங்கள் எங்களோட மனதை தாண்டி உள்ள, அதாவது அந்த கருந்துளை மாதிரி தான் எங்களுக்குள்ளுக்கும் ஒரு சூன்ய நிலை இருக்குன்னு நான் போல இதை சொன்னேன். அந்த கருந்துளைக்கு இருக்க அதே ஆற்றல் தான் எங்களுக்கு உள்ளுக்கும் இருக்கு. அந்த ஆற்றலை நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம்னா சரியான ஒரு நல்ல விஷயங்கள் எங்களுக்குள்ளுக்கு நடக்கும். நல்ல விஷயங்களை நீங்களும் அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஸ்ரீபன் வாக்கிங் சாரி மற்ற ஒரு சிலர் தான் அதை அறிஞ்சிட்டு போயிருக்கேன். அதனால இந்த தியான முறைகளையும் நீங்க கடைப்பிடிக்கணும்னா தியானத்தை நீங்க கன்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட மைண்டை கன்சென்ட்ரேட் பண்ணணும். மைண்டை விழிப்பு நிலை, நான் அந்த போன கிளாஸ்ல சொன்ன விழிப்பு நிலை, அதாவது விழிப்பு நிலைன்றது அந்த நிமிஷத்துல நாங்க நிக்கணும். அந்த நிமிஷம் அந்த காலம் எதிர்காலம் இல்லாத அந்த நிமிஷத்துல நின்று நாங்கள் அதை உண்ட கணிக்கிறதா அந்த விழிப்பு நிலை. எப்படி அது விழிப்புணர்ச்சி யோசனைகள் இருந்தால் அதை எப்படி நிப்பாட்டலாம்? யோசனைகள் எல்லாமே நீங்க தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. அது உங்களுடைய நீங்க நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு உங்களால மூச்சை நிப்பாட்டிடுமா, இல்லாட்டி ஒரு இதே துடிப்பு உங்களால நிப்பாட்டிடுமா? இல்லை. அப்ப இந்த பொடியே உங்களுடைய இல்லை, விளங்க. அப்ப பொடியே இல்லை. அப்ப இல்லாத விஷயத்தை நீங்க இருக்கன்னு நினைக்கிறீங்க, விளங்க. உங்களுடைய நினைக்கிறீங்க. இப்ப உங்களுடைய நீங்க ஏதாவது உங்களுடைய ஒன்றும் இல்லை, ஆனா நீங்க நினைக்கிறீங்க. இப்ப உங்களோட பேங்க்ல இருக்கிற காசு எல்லாம் உங்களுடைய நினைக்குது. எல்லாம் நினைப்பு தான் உங்களோட, மிச்சம் ஒன்றும் உங்களுடைய இல்லை. இப்ப நீங்க வாழ்க்கையை வந்திருக்கிறீங்க, வாழ்க்கையை வாழ வேணும்னா நீங்க அந்த விழிப்பு நிலையை பற்றி என்னோட கேட்டிருந்து. விழிப்பு நிலைன்றது ஒவ்வொரு செயல், அந்த செயலும் நிக்கணும். நீங்க நடப்பயிற்சி செய்றீங்கன்னா தனியா நடப்பயிற்சி, வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது. சாப்பாடுன்னா தனியா சாப்பாடு, வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது. வேறு மனதுக்கு வரவே கூடாது. நண்பரோட கழிச்சு கொண்டு போனீங்கன்னா அது மட்டும்தான், வேறு ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நித்திரைன்னா தனி நித்திரை, அதுல நீங்க கன்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மனம் ஒரு உங்களை வந்து கடந்த காலம் எதிர்காலம் வந்து கொண்டே இருக்கு உங்கள்கிட்ட. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை பழக்கப்படுத்தி கொண்டு உடனடியாக திடீரென்று நீ ரெண்டைக்கு சொன்ன மாதிரி ரெண்டைக்கு வரா திடீர்னு வரும். உடனே நீங்க அதை என்ன செய்யணும்னா நீங்க தொடர்ச்சியா செய்து கொண்டு போகணும். அப்பதான் அந்த விழிப்பு உங்களுக்கு வரும். விழிப்பு பயிற்சி நீங்க ஒவ்வொரு சாப்பிட்றதுல இருந்து, சூப் போடுறதுல இருந்து, ரோட்ல நடந்து போறதுல இருந்து, நீங்க வேலை செய்யறதுல இருந்து நீங்க அவதானம் இருக்கணும். உங்களை நீங்க செய்யறது அவதானிக்கணும். இப்ப இந்த ஒரு கோப்பை கழுவிக்க கூட நீங்க அதுல நீங்க நிக்கணும், விளங்குது. இப்ப நீங்க சாப்பாடு எப்படி சாப்பிடுக்க அதுல நிக்க வேணும், ரசிச்சு செய்யணும். ஒரு செக்ஸ்ல நிக்க அதுல நிக்கணும். அந்த 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 புள்ளியில நிக்கணும். அது நடக்க வேற எல்லாம் நிக்க கூடாது. கோயில் வழிபாடுன்றா கூடி அதுலயே நிக்கணும். சர்ச் பிரேயர்ன்றா கூடி அந்த நிலையில நிக்கணும். அந்த நிலை அதை விட்டு அசையக்கூடாது மைண்ட், விளங்குது. அதான் அந்த விழிப்பு பயிற்சி. விளங்குது நான் சொல்ற விளங்குது. அந்த அது அப்படியே நீ ஒவ்வொரு செயலும் அதுக்கான உங்க லேபல்ல நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் அது. இப்ப நீ உடுப்பை புடைக்க கூடி அந்த உடுப்பு ரசிச்சு போடணும். அந்த ஒவ்வொரு தன்மைகளையும் நாங்கள் ரசிச்சு கொண்டிருக்கணும், விளங்கு. இந்த வாழ்க்கையே ஒரு பொக்கிஷமானது. இது லேசிப்பட்ட வேலை இல்லை. இந்த பிரபஞ்சம் உருவாகி, இந்த உடல் ஒன்று உருவாகி, இந்த மனுஷன் வர்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு சரியான கொடுப்பனவு. அதை நாங்கள் நிறைய பேர் அது வீணாக்குறோம். அதான் நடக்குது. நீ வைக்கிற மாதிரி நீர் இல்லை. 199 பேர் வீணாக்கி கொண்டுதான் இருக்கோம் அந்த வாழ்க்கையை. ஏற்கனவே தேவையில்லாத ஊடகம், தேவையில்லாத இதுகள், தேவையில்லாத அந்த இதுகளுக்கு எல்லாம் நாங்கள் போய் சிக்கப்பட்டோம். என்ன காரணம்னா நாங்கள் சொல்ல போனா 99% ஆட்கள் மனநோயாளி ஆகி கொண்டிருக்கிறோம். எந்த அவை கண்டியோடு தான் இருக்கு. என்ன மனநோயின் தாக்கம் அவையை கண்டிக்க கொண்டு போகுது ஆட்டோமேட்டிக்கா, விளங்க. அந்த ஊடகம், இந்த வாட்ஸ்அப், அந்த இது, இந்த இன்ஸ்டாகிராம், இதுகளுக்கு நம்ம ஏன் அவை போய் கொண்டிருக்கிறோம்னா அவை மனதில் சந்தோஷம் இல்லை. மன அழுத்தத்தினால்தான் அவைகள் அப்படியான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். பேச்சு மிக உன்னதமாக இருக்கின்றது. விஞ்ஞானத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நன்றாக எடுத்து எம்பி இருக்கின்றீர்கள். ஆன்மீகத்திலே நாயன்மார்கள் அன்றே கூறிவிட்டார்கள், அணுவில் இருந்துதான் எல்லாம் ஆரம்பம் என்று. அதில் அப்பர் சுவாமிகள் பாடிய பாடல் ஒன்று எனக்கு உங்களுடைய பேச்சின் மூடாக என் நினைவில் அறியானை அந்தணர்தம் சிந்தையானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை. அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை. இது விஞ்ஞானம் இப்பதான் கண்டுபிடிச்சது. அன்றே நாயன்மார்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், எத்தனோ கோடி வருஷங்களுக்கு முன்பாக. அந்த விளக்கத்தை நீங்கள் இன்று திரும்ப கூறைக்க எங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குது. அரியானை அந்தனதம் சிந்தையானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொடியை
தேவர்கள் தங்கோனை மற்ற கரியானை நான்முகனை கனலை காற்றை குலவரைய கலந்து நின்ற பெரியானை எல்லா இடத்துலையும் கலந்து பெரியானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவாத நாளே. அதாவது இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் நாங்கள் புறவாத நாள் தான். எங்களுடைய மனமற்ற நிலை அந்த சூனிய நிலைக்குள்ளுக்கு பல ஞானிகள் மரஞானிகள்லாம் வந்து போயிருக்கிறவர். எங்களுக்கு தெரியாது, சில பைத்தியக்காரமாக ஓடி போயிருக்கிறவர். நிறைய இது எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறவர். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அணுவில இருந்தா வந்தது. இந்த பிரபஞ்சத்தோட தோற்றம் அணுவில பார்க்க சின்னல இருந்து உருவாகிருக்கு. அணுவை என்ன பிரிச்சா எங்களுக்கு சின்ன இருக்கும், அதுல இருந்து வந்துருக்கு. அப்ப அது ஞானி எல்லாம் பெரிய விஷயம். அவையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ காலத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா அவையில அந்த நான் சொல்ற மாதிரி அவையில் அந்த உள்ளறிவு, அதாவது அந்த எங்களோட உள் ஞானத்துல இருந்து அவைக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அரிஸ்டாட்டில் கண்டுபிடிச்ச அந்த மாதிரி அதைத்தான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு இன்று செயலாற்றுவது சொல்றாங்க. அது முன்பே எங்களுடைய நாயன்மார்களால அது வெளிப்படப்பட்டுள்ளது அந்த வசனம். என்னதான் நான் சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல எல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாலும் இந்த விஞ்ஞானம்ன்றது லேசில் ஒத்துக்கொள்ளாது. எல்லாம் ப்ரூவ் பண்ணி, அதாவது ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண அப்புறம்தான் அதை எக்ஸெப்ட் பண்ணியிருக்கு இந்த விஞ்ஞான உலகம். அப்படி இருக்காது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது 100% உண்மை. இன்னும் பல கோடி இப்ப அறிஞ்ச விஷயங்கள் கூடி ஒரு வீதம் தான். 99% என்ன அறியாமையும் இருக்கு, என்ன நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்த்து இந்த பிரபஞ்சத்துல 4% தான். 4% 28% அந்த டார்க் எனர்ஜி. இது வெயிட். அந்த 28% டார்க் எனர்ஜியா இருக்கு. அந்த டார்க் எனர்ஜிக்கு வெயிட் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன இருக்குன்னு என்ன விஞ்ஞானம் கூட கண்டுபிடிக்கல. டார்க் எனர்ஜி, டார்க் வெயிட்டும் இருக்கு, டார்க் எனர்ஜியும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இப்போ இந்த பூமியில இருக்கிற இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. இந்த பூமியை விட்டு அங்கால போனோம்னு இந்த அண்டவெளியில இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி. அதுக்கெல்லாம் ஸ்டீபன் ஹாக்கிங் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கார், அந்த இப்ப இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் சேர்ந்தால்தான், அதாவது ஒரு தன்னுடைய அந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கு. தனியே ஒரு சைட் மட்டும் அழகாது. இந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கணும். இப்ப இங்க இருக்க இந்த உலகங்கள்ல இருக்குது பாசிட்டிவ், இந்த கரண்ட், அது இந்த எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவ். ஆனா இந்த பிரபஞ்சத்தில் அந்த வழி கழிஞ்சு அந்த வழியில உள்ளது நெகட்டிவான எனர்ஜி. அது இருக்கு அப்படின்னால்தான் இந்த சமநிலையில இருக்கு. அதுக்கு அந்த ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்திருந்த ஒரு நிலம் இருக்கு. நிலத்துல அப்படி தோண்டி அதை மலையாக்கினா அந்த மலை தான் இந்த பிரபஞ்சம் மலை. அப்ப இப்ப இந்த மலையை நான் உருவாக்கிக்க அந்த கிடங்கு என்னென்ன வந்துச்சுன்னா மலை பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த கிடங்கு நெகட்டிவ் எனர்ஜி விளங்குது. அப்படி அந்த நிலைக்கு வந்திருக்கு. அப்ப திருப்பி அந்த மலையை அந்த கிடங்குக்கு மூடினோம்னா சமநிலை வந்தோடனே ரெண்டு இல்லாம போயிடுச்சு. நெகட்டிவும் பாசிட்டிவும் இல்லாம போயிருக்கு. அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் திருப்பி அந்த கருத்துலைக்கு போய்க்க இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாம போயிருக்கு. நீங்க சொல்ல வர கரு எனக்கு விளங்கியது என்னவென்னா, நீங்க சொல்ற பொருள் என்ன, எது நிரந்தரம் என்றதான் காட்ட வாரீங்களா, இல்லாட்டி எது உண்மை? நீங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டு நான் தொடக்கத்துல கதைச்சதுல அந்த தொடக்கத்தை கதைச்சது. இப்ப நாங்க இந்த கடவுள்ன்ற விஷயம் ஒரு கேட்டு இருந்தவர், அதுக்கு நாங்க விளக்கம் கொடுத்துறாங்க. கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டு இருந்தார், கடவுள் எங்க இருக்கிறார் என்று கேட்டிருந்தார். அதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன். இந்த ஒரு ஆக்களை பற்றி அந்த இருக்கிற இந்த கடவுள் இல்லாத இடமே இல்லைன்னு தான் நான் சொன்னேன். அவர் இப்போ ஒரு தனிப்பட்ட ரீதியில கடவுள் என்று அவையும் எடுக்கல. அந்த 3 பேரும் சொல்லி இருக்கிறவன், இந்த ஓஷோ பட் நீட்ஸ் மற்றது இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறவன். ஆனா அவர் உள்ளாந்தமா அது கடவுள் இருக்குன்றது தனிப்பட்ட கடவுளை சொல்லல. ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட கடவுளை பற்றியும் பிரச்சனை இல்லை. யாரும் தங்களுக்கு விருப்பமானது அவை கும்பிடலாம். அது அவைக்கு ரைட்ஸ் இருக்கு. எல்லாம் சேர்ந்து கடைசியில் உண்டாதான் சேருது. இப்ப சூரிய ஒளி என்னைக்கு சூரிய ஒளியில வரணும் எல்லா இடமும் போகுது. அது இப்ப நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, கடவுள் தன்மை இல்லாத இடமே இல்லை என்றதான் நான் சொல்ல வரேன். எல்லா இடமும் இருக்கு, எல்லா இடமும் இருக்கு. அந்த இடம் அந்த இயற்கை விதி, இந்த விஞ்ஞானம் சொல்லுது அது இயற்கை விதி என்று. இயற்கை விதி அதாவது இப்படி தொடரப்பட்டு ஒரு டீ வராது, அது யாராலையும் வர வைக்க முடியாது. உங்களோட முதல் ப்ரோக்ராம் நான் பார்த்தோம். நான் இப்ப இன்றைக்கு வந்து
ஆனால் நான் நீங்கள் கருத்தை வச்ச அன்பு, அந்த அன்பை வச்சு தான் அந்த உலகம் இயங்குதுன்ற மாதிரி தான் அந்த கருத்து நான் விளங்கி கொண்டேன். அந்த அன்பை தேடி தான் நான் இங்கே வந்தது. அந்த அன்பை புரிஞ்சு கொள்ளுவோம். அன்புண்டா என்னன்னு படிக்க விளங்கி அதைத்தான் நம்ம எங்களுடைய மெயின் இது அன்புதான். என்னோட கேட்கிறவர்களுக்கும் நாங்கள் கேள்விகளை கொடுத்து கொண்டு தான் போகணும். உடனடியாக கேள்வியை கொடுக்காம போயிடலாம். ஆனா அன்பு தான் மெயின். இது அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா டஸ்டும் வெளியேறிடும். எல்லா டஸ்டும் வெளியேறிடும். உங்களுக்கு நீங்க என்ன குப்பை போட்டுருவீங்களோ, என்னென்ன வச்சிருக்கீங்களோ, இந்த ஐஸ் கட்டி மாதிரி அந்த எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, ஆணவம், அந்த ஆணவம் கூட கரைஞ்சு போயிடும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெளிவு வரும். இப்ப இது பிரச்சனைக்கு காரணம் என்ன? இப்ப அன்பு குறைஞ்சு கொண்டு போற அப்படின்னால்தான் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வந்து கொண்டு இருக்கு. இப்ப நாங்க அன்பை உணர்ந்து கொண்டுட்டோம்டா, அன்பை நாங்கள் எங்களுக்குள்ள கட்டி எழுப்பிட்டோம்டா, எல்லாரையும் நாங்க அன்பு செலுத்த தொடங்கிட்டோம்டா, நாங்கள் கிளீனா வந்துருவோம். எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை நாங்கள் உணர்ந்துருவோம். எங்களுக்குள்ள இருக்கிற நாங்கள் இறை ஆற்றலை நாங்கள் விளங்கிடுவோம். அதே ஆற்றல் தான் மற்றவனுக்கும் இருக்குன்ற ரெஸ்பெக்ட் எங்களுக்கு வந்துடும். எல்லாரையும் நாங்கள் அன்பு செலுத்தணும். ஏனென்றா எல்லாம் கடவுளோட படைப்பு, எல்லாம் கடவுள். இப்ப சூரிய ஒளியிலிருந்து ஒரு சூரியன் வந்தாலும் அந்த ஒளியும் ஒளிதான். அது எந்த இடத்துல இருந்தாலும் ஒளிதான். இங்க இருந்தாலும் அது சூரிய ஒளிதான், ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சூரிய ஒளிதான், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சூரிய ஒளிதான், ரஷ்யாவில் இருந்தாலும் சூரிய ஒளிதான். அதுக்கு எந்த விதமான பிரிவும் இல்லை. அந்த வெளிச்சம் அதே மாதிரி இந்த கடவுளும் அப்படிதான், ஒன்றுதான். அதுல நான் பிரிவினை கண்டு அவையில ரெஸ்பெக்ட் பண்ணாம நாங்க இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அவையில் என்னவா வந்தாலும் அவையும் கடவுள் தான். அதை பிரிச்சு வச்சு அது பிரிவு, இது பிரிவுன்றது இது இருக்கக்கூடாது. எல்லாம் சமநிலை, எல்லாமே கடவுள், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா இப்ப சில நேரங்களில் சில சொல்ற அந்த கடவுள் இல்லை அப்படி இப்படி என்று நாஸ்திகம், அந்த கருப்பு சட்டை அப்படி இப்படி என்று போடுற அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். என்ன காரணம்னா எல்லாமே கடவுள், அவையும் கடவுள் தான். இயற்கை விதி என்றவர், இது கடவுள் என்றவர், அந்த வார்த்தைகள் தான் வித்தியாசமா இருக்கும். மிச்சம் எல்லாம் ஒன்றாதான் இருக்கு. என்ன காரணம்னா அந்த அன்பை விட உயர்வானது ஒன்றுமே இல்லை. அன்புதான் உயர்வு. அன்பு அங்க உண்மையான அன்பு அங்க இருந்து வருது. அன்புன்றது இடம் இல்லை, இந்த இடத்துல இருந்து வர்றது இல்லை. இந்த உலகத்துல எந்த இடம் இருக்கோ அந்த இடம் எல்லாம் அன்பு இருக்கு. பார்க்கிறவன் கண்ணுக்கு அன்பு இருக்கும். அன்பு இப்ப ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணி இந்த மூலையில இருந்தாங்க அன்பு வருது இல்ல, அப்படி எந்த இடத்துல நீ பார்த்தாலும் அன்புதான். நீங்க பார்க்கிற கண்ணில தான் இருக்கு, நீங்க பார்க்கிற பார்வையெல்லாம் இருக்கு. நீங்க கல்லை பார்த்தீங்கன்னா, நீங்க அன்பு செலுத்தி கல்லை பார்த்தா அந்த கல்லு கடவுளா மாறும். அது உங்களை பொறுத்து ஒரு இது நீங்க தான் உருவாக்குறது. நரகத்தையும் சொர்க்கத்தையும் அன்பையும், அன்பில்லாம வெறுப்பையும் நீங்க தான் உருவாக்குறீங்க. உங்களோட பார்வை, நீங்க அன்பா இருந்தீங்கன்னா பார்க்கறது எல்லாமே அன்பா தெரியும். நீங்க வெறுப்பா இருந்தீங்கன்னா பார்க்கறது எல்லாம் வெறுப்பாவே தெரியும். நாங்க தான் எல்லாத்தையும் உருவாக்குறோம். இப்ப வெறுப்பையும் நாங்க தான் உருவாக்கியிருக்கோம். என்ன பொறுத்தவரை அன்பைத்தான் நீங்க கட்டி எழுப்போம். அன்பு தான் உங்களுக்கு எல்லாரையும் ஒரு பிணைப்பா வச்சிருக்கும். அன்பு உங்களுக்கு பாதுகாப்பை தரும். அன்பு உங்களுக்கு எல்லாத்தையும் தரும், சந்தோஷத்தை தரும், மகிழ்ச்சியை தரும், எல்லாத்தையும் தரும். ஆனா வெறுப்பு உங்களுக்கு ஒரு மரணத்தை தான் தரும். முழங்கில கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை தான் தரும். இப்ப நாங்கள் அன்பா இருக்கிறது எங்களுக்குள்ளுக்கு தான் இருக்கு. அது இடம் இல்லை. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ எல்லா இடமும் அன்பா தான் இருக்கு. எங்களோட பார்வை இப்ப கடவுளை நீங்க தனிப்பட்ட விதத்தை பாத்தீங்கன்னா அது அங்க இருக்கு. நீங்க எல்லா இடத்துலயும் கடவுள்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கடவுள் தான். அதாவது முன்னோர்களால அன்பே சிவம் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு தான் எங்கும் வியாபித்திருக்கின்றது. அந்த அன்பை நாங்கள் எல்லார்டையும் கொண்டு சென்று நிலநாட்டினோம் என்றால் எங்களுக்கு ஒரு வாழ்விலோ தொல்லையும் இல்லை. எல்லாம் இறைமயமாக நடக்கும். சரியான உண்மை. அதைத்தான் நான் திருப்ப என்ன காரணம்னா, நாங்கள் சில விஷயத்தை நாங்கள் திருப்ப கதைக்க வேண்டி இருக்கு. என்ன காரணம்னா இது முக்கியமான இது. அப்ப நாங்கள் அது முக்கியமா இந்த அன்பை நான் பாதுகாக்க வேணுமே. அன்பை பாதுகாக்காம விட்டோம்னா சரியான டேஞ்சரா தான் இந்த வேர்ல்டுக்கு வரும்.